கணக்கில் வால்யூம் ஆஃப் வாட்டர் எழுதுறோம், ரைஸ்ன்னு வேணால் எழுதிக்க. ரெண்டும் ஈக்குவல் பண்ணுற மாதிரி, சென்டென்ஸோட தேவையில்லை. இப்படி எழுதிட்டு இது கண்டுபிடிக்கிறது வந்து எதில் உள்ளது கண்டுபிடிக்கிறோன்னு பார்த்துக்கோ. சிலிண்டருடையதை கண்டுபிடிச்சிருக்கேன், சரிதாடா? இதில் ஹச்சுக்கு போல் இங்கே என்ன போட்டிருக்கேன், H1 போட்டிருக்கேன். அங்கிட்டு πr² ஹச்சுன்னு போட்டிருக்கோம், ஸ்மால் சிலிண்டருக்கு உள்ளது, வால்யூம் ஆஃப் ஸ்மால் சிலிண்டர்னு. இதில் H1 கண்டுபிடிச்சிருக்கேன், கரெக்டானு பாரு. அப்போ இந்த H1ன்றது இங்கே யூஸ் ஆகலை, தெரியுதா? இந்த H1ன்றது இங்கே என்ன செய்யலை பாரு, யூஸ் ஆகலை. ஏன்னா இது வந்து அவன் என்ன கொடுத்துருக்கான்னா வாட்டருடைய ஹைட்டு கொடுத்துருக்கு, வாட்டருடைய ஹைட்டாக கொடுத்துருக்கு. அதனால் இதோட எடுத்து விட்டுடலாம், ஒன்றும் தேவையில்லை. H1 தான் கண்டுபிடிக்கணும், சரியான்னு பார்த்துக்க, மறந்துடாத. புரியுதான்னு பாரு. அதே கணக்கு மாதிரி தான் இருக்குது, அந்த பழைய 7.4ஓட சேர்த்துக்க. 7.4ஓட இந்த மாதிரி ஹச் இதெல்லாம் கேட்டால் இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும், ஈக்குவல் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். அது அங்கிட்டு எழுதிக்கிட்டாலும் சரி, இங்கிட்டு எழுதிக்கிட்டாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். புரியுதான்னு பார்த்துக்க. கீழே வேணால் எடுத்து எழுதிக்க. த ரைஸ் ஆஃப் த வாட்டர் இன் கிளாஸ் வந்து எவ்வளவு, 1 சென்டிமீட்டர். சிலர் எழுத சொல்லுவாங்க சென்டென்ஸில், அதனால் எழுதுறேன்னா அப்படி எழுதிக்க, மறந்துடாத. ரைட். இஃப் த சர்க்கம்பரன்ஸ் ஆஃப் கோனிக்கல் உடன் பீஸ் இருக்கு இஸ் 484 சென்டிமீட்டர், ஃபைண்ட் இட்ஸ் வால்யூம் வென் ஹைட் இஸ் எவ்வளோ கொடுத்துருக்கு, 105 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. இதில் எது வார்த்தை கட்டாக இருக்கான்னு பார்த்துக்க. சர்க்கம்பரன்ஸ் ஆஃப் த கோனிக்கல் உடன் பீஸ்ன்னு கொடுத்துருக்கு. எதுவும் எப்படி சொல்கிறது, இது சிஎஸ்சின்னு சுற்றளவுன்னு கொடுத்துருக்கா, இல்லை கீழே உள்ளதை கொடுத்துருக்கான்னு யோசிக்கணும். எப்படி யோசிப்பிய? வெறும் சர்க்கம்பரன்ஸ்னு கொடுத்துருக்கு, பேஸ்ன்னு கொடுக்கல. பேஸ்ன்னு கொடுத்தா தான் அதுக்கு தகுந்தாப்புல வார்த்தையை மாற்ற முடியும். அப்போ சிஎஸ்சிஏ ஆஃப் உடன் அப்படின்னு எழுதுற மாதிரி எழுதணும். சிஎஸ்சிஏ, ஆமாம், ஆஃப் உடன் பீஸ் அப்படின்னு எழுதுறேன். 484 அப்படின்னா உனக்கு சென்டிமீட்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயரான்னு பாரு, இல்லை ஸ்கொயர் சென்டிமீட்டரான்னு பாரு. சென்டிமீட்டர் அப்படின்னா சிஏசிஎன் வராதுல்ல, பேஸ் சர்க்கம்பரன்ஸ் தான் கொடுத்துருக்கான், இதைத்தான் கொடுத்துருக்கான். இது வந்து பேஸ் வந்து சர்க்கிளாக இருக்கும். இதனுடைய பெருமீட்டர்னா சுற்றளவுன்னு சொல்லலாம், இல்லை சர்க்கம்பரன்ஸ்னு சொல்லலாம். 2πr அப்படின்னு அர்த்தம். இது ரேடியஸ் ஆர், இது ஹைட்டு, இது ஸ்லாண்டு ஹைட், சாய் உயரம்னு சொல்லுவாங்க. உயரம் வேற, சாய் உயரம் வேற. பித்தாகரஸ் தியரம் கணக்கில் யூஸ் ஆகும். இப்போ என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, தட் இஸ், அதாவது 2πr ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்து 484. அப்போ 2 × 22/7 × r ஈக்குவல் டு 484. r ஈக்குவல் டு 484 × 7/22 டிவைடட் பை 2 தானே. அடிச்சா 2 11s ஆர் 44 அன்பாரு. இது 11ல் அடிச்சிருக்கேன். 2 11 22, 4 11 44, மிச்சம் 4 4 44. இது ரெண்டும் அடிச்சா என்ன வந்துடும், இது ரெண்டும் அடிச்சா அப்போ r ஈக்குவல் டு சென்டிமீட்டர் அப்படின்னு வருது. r கண்டுபிடிச்சிருக்கேன். ஃபைண்ட் இட்ஸ் வால்யூம் அப்படின்னு கேட்டிருக்கு. என்ன கேட்டிருக்கான் பாரு, ஹைட்டு கொடுத்துருக்கான். கிவன் ஹைட் எவ்வளவு, 105 சென்டிமீட்டர். r வந்து 77 சென்டிமீட்டர். வால்யூம் வந்து 10க்கு உள்ளது, கோனிக்கலுக்கு உள்ளது. வால்யூம் ஆஃப் கோன் இல்லை வால்யூம் ஆஃப் உடன் பீஸ்ன்னு வேணால் எழுதிக்க. என்ன வால்யூம் ஆஃப் உடன் பீஸ். அப்போ எப்படி இவெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்துக்க. 1/3 மறந்துடாத. வால்யூம் வந்து 1/3 πr² வச்சு 1/3 22/7 × r² என்னமா 77 × ஹச்லடா 105. இது ரெண்டு அடிக்கலாம்னு நினைக்கிறேன். 4 7 7 7 35 சரிதானே. 1 3 3 5 3 15, 22 5 பேருக்குன்னா 2 10க்கு 0 மிச்சம் 1, 2 11 11 × 77 × 77. தம்பி 77 × 77 மல்டிப்ளை பண்ணி 11 மல்டிப்ளை பண்ணி 0 சேர்த்து சொல்லு டக்குன்னு. அதோட சேர்த்து 11 மல்டிப்ளை பண்ணு. 5929 65 219 ஒரு 0
சென்டிமீட்டர் கியூப் வால்யூம். ரைட்டான் பாரு ஆன்சரு. மா புரியுதான்னு பாரு, எப்படி கணக்கை மாத்திரம் தெரியுதான்னு பார்த்துக்குங்க. யோசிக்கணும். யாராக இருந்தாலும் நானாக இருந்தாலும் யோசிச்சு தான் செய்ய முடியும். எனக்குள்ள நான் வந்து முதல்ல ஃபர்ஸ்ட்டில் சொல்லையில் என்ன சொன்னேன் அப்படின்னா, இது சிஎஸ்சியை கொடுத்துருக்கோ அப்படின்னு ஃபீல் பண்ணேன். வெறும் சர்க்கம்பரன்ஸ்னு சொன்னனால ஃபோல்டு பண்ணுறோமே அப்படின்ட்டு. ஆனால் இங்கே யூனிட்டை பார்க்க லவக்கன் மைண்டு மாறிடுச்சு. 484 சென்டிமீட்டர் தான் இருக்குது. ஏரியானா பரப்பு. சிஎஸ்சியை நம்ம எழுதியிருந்தோம்னு வச்சுக்கோவேன், சிஎஸ்சினா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. வலைபரப்புன்னு தமிழில் சொல்லுவா. பரப்புன்னு வந்துட்டாலே ஸ்கொயர் யூனிட்ஸ்னு சென்டிமீட்டர் வரும். ஸ்கொயர் யூனிட்ஸ்னால் எந்த அளவு கொடுத்துருக்கோ அதுக்கு மேலே 2 போட்டிருக்கும். சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர், அதை பேர் தான் ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு சொல்கிறது. SQCM எழுதலாம்டா, இல்லைனா சிஎம் போட்டு மேலே 2ன்னு போடலாம். ஸ்கொயர் சென்டிமீட்டர்னா ஒரு யூனிட்டை எழுதி மேலே ஸ்கொயர் போடுறது ஏரியாக்கு. கியூபிக் சென்டிமீட்டர் எப்படின்னா ஒரு யூனிட் எழுதி மேலே 3 போடுறது, அதான் கியூபிக் சென்டிமீட்டர். கியூபிக் சென்டிமீட்டர்னா எதுக்கு வரும்? வால்யூமுக்கு வரும். 100 மார்க் எடுக்கிறாள், இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இங்கே எழுதி தான் ஆகணும், கை எழுதணும், இல்லை மார்க் குறைக்கத்தான் செய்வாங்க. இந்த இதெல்லாம் எழுதணும். மொட்டைட்டின்னு விட்டு வந்தால் இது என்னன்னு தெரியுமா? சென்டிமீட்டர் ஸ்கொயரும் போட்டால் தப்பு, மார்க் குறைக்கத்தான் செய்வான். 100 மார்க்குனா சும்மா கிடையாது, அவங்கள பாராட்டலாம். கரெக்டாக நம்ம எழுதி வைக்கணும். பார்த்துக்கோ. எக்ஸாம்பிள் 7.23 மட்டும் சேர்த்துக்கிறேன்டா தம்பி. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாருமே எழுதித்தாங்கன்னு எழுதாமல் படிச்சு போகாத. வாய்ப்பு உண்டு, குவார்டர்லிக்கும் கேட்டாலும் கேட்பாங்க. தமிழ் மீடியத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. வால்யூம் ஆஃப் இது பக்கெட். வால்யூம் ஆஃப் பக்கெட். பக்கெட் வந்து இந்த அப்படி இருக்கும். அருள் கவனிச்சுக்குங்க, படம் போட்டு செய்யுங்க. இதுதான் பக்கெட். பக்கெட் ஃப்ரஸ்டம் சொல்லுவாங்க. ஒரு கோனை வந்து, கோன் இருக்குல்ல, இதை ஒரு ஒன்வேர்டு. இது கோன்னா கூம்பு அப்படின்றத ஹரிசாண்டலா ஃப்ளோருக்கு பேரலாக அப்படி கட் பண்ணுறோம்னு வச்சுக்குவேன், எங்களுக்குள்ள கிடைக்கிற பார்ட்டுக்கு பேர். இந்த பார்ட்டுக்கு பேர் தான் ஃப்ரஸ்டம் அப்படின்னு ஒன்வேர்டு பழசில் இருக்கும். இதுதான் அந்த ஃபிகர். இதை மாற்றி போட்டிருக்கேன், அவ்வளோதான். அது ஒரு இது இருக்குடா, ஒரு கோனை வந்து ஹரிசாண்டலாக கட் பண்ணால் கிடைக்கக்கூடியது. அந்த ஹரிசாண்டல் வார்த்தை வரும், பழைய ஒன்வேர்டில் இருக்கும். கிடைக்கக்கூடிய ரிமைனிங் பார்ட்டு பேர் ஃப்ரஸ்டம் அப்படின்றது ஒரு ஒன்வேர்டு. உனக்கு லக்கு இருந்தால் எழுதிக்க. ஏன்னா சொல்கிறது நம்ம கடமை, வர்றது வர்றாது உன்னுடைய கடமை. பார்த்துக்கோ. இது வந்து டாப் ஆஃப் த ரேடியஸ், இது பாட்டம் ஆஃப் த ரேடியஸ். ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டல் ஆர், இது ஸ்மால் ஆர், இது ஹைட்டு. டெப்த்துன்னு சொன்னாலும் சரி, டீப்புன்னு சொன்னாலும் சரி, ஆழம். சரியா? இடத்த பொறுத்து மாறும். கிணறுனா டீப்புன்னு போயிடும், ஆழம்னு போயிடும். கிணத்தை தோண்டி மேலே வச்சோம்னா ஹைட்டுன்னு மாறிடும். எல்லாமே ஒன்று தான், மீனிங் தான். இந்த பைப்பு இருக்கு, அது சிலிண்டர் தான். இந்த பைப்பு, இந்த பைப்பை படுக்க போட்டிருந்தோம்னா நீளம் எவ்வளோடான்னு கேட்பாங்க. படுக்க போட்டிருந்தா நீளம் எவ்வளோ சார்னு கேட்பாங்க. தூக்கி இப்படி பிடிச்சிருந்தா நீளம் எவ்வளோன்னு கேட்க மாட்டாங்க. அது உயரம் எவ்வளோ சார்னு கேட்பாங்க. ஆனால் ரெண்டும் ஒரே கழுதை தான். அதே மாதிரி தான் அந்த டெஸ்க் இப்படி இருந்துச்சுன்னா நீளம் எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. தூக்கி இப்படி இருத்தி வச்சுட்டோம்னா ஹைட் எவ்வளோன்னு கேட்பாங்க. இடத்த பொறுத்து பொருள் மாறுபடும், வேற ஒன்றும் கிடையாது. அது மாதிரி இதில் இது டெப்த்துன்றது ஆழம், டீப்புன்னு சொன்னாலும் சரி. இப்போ இது மூணுமே கொஸ்டினில் கொடுத்துருப்பான். கிவன் கேபிட்டல் ஆர் கொடுத்துருக்கான்னு பாரு. டாப் கொஸ்டினை கரெக்டாக வாட்ச் எடுத்துக்கோ, நீட்டாக எழுதி விடு. 28 ஸ்மால் ஆர். பாட்டம் ஆஃப் ரேடியஸ் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்க. 7ஆ? இரா வரண்டா. 7 சென்டிமீட்டர், 28 சென்டிமீட்டர். ஹைட் எவ்வளவு? 45 சென்டிமீட்டர். இதை மூணு எழுதிட்டேன். ஹைட்டு பாடுறா, சாதாரண கணக்கு தான்டா. வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம்னு எழுது. பக்கெட்னு எழுதினாலும் சரி, வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம்னு எழுதினாலும் சரி. ஆமா, இடைக்கண்டத்தின் கனளவுன்னு சொல்லுவாமா தமிழில். இடைக்கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வாலியின் கனளவும் எழுதிக்கலாம். 5h/3 எழுதுகிற ஃபார்முலா பார்த்துக்கோ. இல்லை 1/3 முன்னாடி போட்டுக்கலாம். தம்பிலா எல்லாம் ஒன்று தான்டா. சில பேர் சண்டை ஓடுவாங்க நம்மகிட்ட, 1/3 5h இருக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி மல்டிப்ளை பண்ணிட்டான், இப்படி வந்துடும்டா தம்பியெல்லாம். 5h/3 எல்லாம் ஒன்று தான். கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் சேர்த்து எழுதணும். கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர்னு வார்த்தை சொல்லு, எழுதையில மல்டிப்ளை இருக்குன்னு நினச்சிக்கோ. 5h/3 சொல்லி எழுதிக்க. 5h/3 கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். அது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுற மாதிரி கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் அப்படின்னு சேர்த்து சொல்லிக்கிறேன். இடையில ப்ளஸ்ஸாக உச்சரிக்கக்கூடாது. இப்போ எழுதி ஆன்சர் எடுத்தால் வந்துடும். நிதானமாக செஞ்சுக்கோ. சரி, பைக்கு வந்து 22/7. அச்சுக்கு இந்த இருக்கு,
45/3. கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் 28 ஸ்கொயர், ஸ்மால் ஆர் ஸ்கொயர் 7 ஸ்கொயர். இது ரெண்டும் 28 7. இதை ஃபுல்லாக பொறுமையாக எடுத்தீங்கன்னா 5 மார்க்கு. என்ன இருக்குது இதில்? அவசரம் இல்லாமல் செய். அடிக்க முடியுமான்னு பாரு. அடிக்க முடியாதுல்ல? சரி, இது ரெண்டும் அடிக்கலாம்ல? என்ன 22/7 இன்ட்டு 1 3 3 5 3 15 தானே? எப்படின்னா அடிக்கலாம். 28 ஸ்கொயரை பண்ணி பாரு. ஒழுங்கா பண்ணு. 7 49 ப்ளஸ் 7 8 56 6 மிச்சம் 5 7 2 14 5 19 196. இதை ஒழுங்கா பண்ணு. என்ன வருது? மண்டை உடச்சு போடுவேன். 60 என்ன வருது? உள்ள போறேன். சரி பாரு, 15 எல்லாத்தையும் ஆட் பண்ணு. ஆட் பண்ணிக்க. 6 நாள் 10 19க்கு 9 மிச்சம் 1 சரிதானே? 9 10 14 அடுத்து என்ன வருது? 22க்கு கரெக்டான்னு பாரு. 9 10 13 இது என்னது? 14 அடுத்து 8 22க்கு 2 மிச்சம் 2 இருக்கு. 2 1 3 7 3 10 1029 பாரு. ரைட்டா? இப்போ அடிக்கலாமான்னு பாரு ரெண்டையும். இது அடி. ஓரே 7டா மிச்சம் எவ்வளோ இருக்கு? நான் 4 தானே? அவ்வளோதான் வந்துருச்சுல ரவுண்டா. 147. ஒழுங்கா மல்டிப்ளை பண்ணி அடிச்சு சொல்லு. 48 15 என்னமோ வரும். ஆன்சரை பாருவேன். அதில் 48 51 சொல்லிட்டு 15 சொல்கிற போல 51 48 சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் மீட்டரா? சென்டிமீட்டரா மீட்டரான்னு தான் கேட்டேன். கியூப்னு தெரியும், வால்யூம்னு. சென்டிமீட்டர் போட்டு மேலே கியூப் போடுங்க. கியூப் எல்லாத்துக்கும் வால்யூம்னா கியூப் தான் வரும். சென்டிமீட்டர் கியூபா மீட்டர் கியூபான்னு கேட்கறதுக்கு கேட்குறேன். சென்டிமீட்டரான்னு பாரு, மீட்டரான்னு பாருன்னு. இதை வந்து லிட்டரா மாற்றணும்னா 1000 டிவைட் பண்ணிக்கிங்க. இதுக்கு எக்ஸ்ட்ரா சொல்கிறேன், இருக்கான்னு தெரியல. லிட்டரா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா லிட்டரா மாற்றணும்னா 1000 டிவைட் பண்ணிட்டு லிட்டர்ஸ் எழுதிக்க. லிட்டர் தள்ளி வச்சுக்க புள்ளியா. 48 என்ன வரும்? 51 லிட்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். மறந்துடாத, கேட்பாங்க லிட்டரில் மாற்ற சொல்லி. அதனால சேர்த்துருக்கேன் எக்ஸ்ட்ரா. நீ செய்ய வேண்டியதுன்னா செய், இல்லைன்னா விட்டுரு. தேவையெல்லாம் தலையிடாத.